தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச காங்கிரஸ் தங்களை அழைக்கவில்லை என்றும், காங்கிரசுடன் கூட்டணி என்று கூறுவதெல்லாம் தகவல் மட்டுமே என்றும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி குறித்து காலம் வரும்போது அறிவிப்பதாக தெரிவித்தார். தாம் பேசுவது புரியவில்லை என விமர்சிப்பது எதிர்க்கட்சியினர்தான் என்றும், பேசுவது புரிவதால்தான் மக்கள் கூட்டம் கூடுவதாகவும் கமல் கூறினார். தேர்தலில் ஒத்த கருத்துள்ள கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும் என்றும், முடிந்தால் தனித்து நிற்கவும் தயார் என்றும் கமல்ஹாசன் கூறியுள்ளார். தமது கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் பணம் திரட்டவே சினிமாவில் தொடர்ந்து நடிப்பதாக தெரிவித்த கமல்ஹாசன், முழுநேர அரசியல்வாதி என்று யாரும் கிடையாது என்றும் கூறினார். தமிழகத்திற்கு பாஜக அரசு எதையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டிய அவர், புயல் பாதிப்பின் போது கூட மத்திய அரசு எதையும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அது தகவல் தான், எங்களுக்கு இன்னும் வரல, நாங்க கேட்கவும் இல்லை. அதான் ஒண்ணு இல்லை, நாங்க பிளான் பண்றது எங்க கட்சி வலுப்படுத்தணும், நிற்கும் பலம் இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டோம். இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. அந்த நம்பிக்கையில தான் நடந்துகிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். தமிழ் ராக்கர்ஸ் யார் என விஷால் கண்டுபிடிக்காதது ஏன் என்ற இயக்குநர் வசந்தபாலனின் கேள்விக்கு நடிகர் விஷால் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக இருவரும் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். சிறுபடங்களுடைய அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ராக்கர்ஸ்ல சர்வம் தாளமயமும் பேரன்பும் வந்திருக்கு. தயாரிப்பாளர் தங்க தலைவர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. துப்பறிவாளனா இருக்காரு, அவர் இரும்பு திரை கொண்டு அடக்கிறாரு, என்னென்னமோ செய்யறாரு. ஒரு தமிழ் ராக்கர்ஸை கண்டுபிடிக்கலாம்ல இத்தனை வருஷத்துல. அதுதானே பதவிக்கு வந்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. எல்லாரும் டிராயிங் ரூமில் உட்காந்துட்டு இது என்னது இப்படி பைரசி ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் நான் பதில் சொல்லவே மாட்டேன். இதே வசந்தபாலன் சார் ஒரு திருடனை பிடிச்சி பார்த்தியா, நான் பிடிச்சிருக்கேன், நீ பிடிச்சியா அப்படின்னு கேட்டிருந்தா நான் தலை குனிஞ்சு நான் இது பதில் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னமும் சொல்கிறேன், வாங்க, நான் கூப்பிட்றேன். இந்த ரெண்டு கையும் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், இவங்க எல்லாரும் எப்போ கூப்பிட்டாலும் எனக்காக உயிர் கொடுக்குற அளவுக்கு உழைக்கிறாங்க இந்த பைரசி ஒழிக்கிறதுக்காக. ஸோ வந்தால் செஞ்சால் நல்லது, செஞ்சதுக்கப்புறம் பேசினா நல்லது. இளையராஜா 75 நிகழ்ச்சியில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாகவே தயாரிப்பாளர்கள் சங்க துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ததாக நடிகர் பார்த்திபன் நமது நியூஸ் 7 தமிழிடம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது நியூஸ் 7 தமிழுக்கு பார்த்திபன் தொலைபேசி வாயிலாக அளித்த பேட்டியில், இளையராஜா 75 நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு தொடர்பாக நடிகர் ராணா மற்றும் நடிகர் நந்தாவுடன் தமக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே தாம் தயாரிப்பாளர்கள் சங்க துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ததாகவும் பார்த்திபன் கூறியுள்ளார். எனினும் விஷாலுக்கு தம்முடைய ஆதரவு எப்போதும் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இளையராஜா நிகழ்ச்சியின் போது எங்கே இருந்தீர்கள் என கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், முதல் நாள் நிகழ்ச்சிக்கு AR ரஹ்மான் வரவிருந்ததால் அவரை வரவேற்றுவிட்டு பின்னர் சென்று விட்டதாகவும் பார்த்திபன் கூறியுள்ளார். அப்படி பிளான் பண்ண இது நடக்கலன்னு ஒண்ணு. அந்த ரமணாவும் நந்தாவும் தான் பேக் போன். ரொம்ப உண்மையான விஷயம் தான், அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். சரிங்க சார். ஆனா டேஸ்ட் வைஸ் நமக்கு அவங்களுக்கு மாறுபடுது. அது அவங்களே பண்ணணும், நம்ம ஏன் பண்ணணும்? பிரமாதமா பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம கலந்துக்க கூடாதுன்னு நான் ஒதுங்கிட்டேன். ஒதுங்கியும் நான் ரஹ்மான் சாரை போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி அதை கூட்டிட்டு வரதுங்கிறது எங்களுக்கு 20 வருஷம் நட்பு. எனக்கும் இருக்குமான அவரோட இருக்கிற ரஹ்மான் சாருக்கு ராஜா சார் மேல இருக்கிற மரியாதை அது ஒன்று. ஆனா அட் த சேம் டைம் அதை போய் எப்படி அணுகணும்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை போய் நான் அணுகி அதை மட்டும் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் செஞ்சிட்டு இருக்கேன். பட் அதுக்கு நடுவுலயும் சில வருத்தங்கள், அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அது கொஞ்சம் வரும்போது எனக்கு கொஞ்சம் வருது. இவ்வளவு சின்சியரா நம்ம ட்ரை பண்ணி கூட அதுக்கப்புறம் இப்படி பண்றாங்கன்றதுனால நான் போய் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் அந்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், விஷால் கேட்டாருங்கிறதுக்காக தான் அந்த மெம்பராகவே நின்னது. நான் விஷால் கேட்டாருங்கிறதுக்காக தான் நான் துணைத் தலைவராக ஆனது. எல்லாம் எதுவும்னா ஒரே ஒரு மனுஷன், அவரு சொல்றது ஒரு ரொம்ப சின்சியரா ஏதோ நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறாருங்கிறதுக்காக. பட் இந்த பிரச்சனைக்குள்ள நான் இருக்கவே தயாரா இல்லை. நான் பேசிக்கலா நான் ஒரு கிரியேட்டர். கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்போது நான் அங்க போய் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால அவ்வளவுதான், சிம்பிள். குடும்ப ஆதிக்கம் குறித்து பேசும் பன்னீர்செல்வம் அவரின் மகன் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளது சரிதானா என டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார்.
திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேற்கு வங்கத்தில் சிபிஐயை காவல்துறை தடுத்து நிறுத்தியது முற்றிலும் தவறு என்றார். ஒரு குடும்பத்தின் பிடியில் இருந்து அதிமுகவை காப்பாற்றத்தான் நம்பிக்கை வாக்கெடுப்பில் மாற்றி வாக்களித்தேன் என்று பன்னீர்செல்வம் கூறிய நிலையில் தற்போது அவரின் மகனே விருப்ப மனு அளித்துள்ளது நியாயம்தானா என தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஓபிஎஸ் என்னன்னா அது அவருக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம். ஒரு திடீர்னு சொல்லுவார், ஒரு குடும்பத்தின் பிடியில் இருந்து அதிமுக காப்பாற்றுறதுக்கு தான் நான் எதிர்த்து வாக்களித்தேன் அப்படின்லாம் கூட அவர் பேசுவார். அதனால் ஓபிஎஸ்ஸுடைய நியாயம் அது மக்கள் பார்த்துக்குவாங்க. அது தேடி பாராளுமன்ற தொகுதி பொதுமக்கள் அதுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க. இப்போ அவர் பையன் அது குடும்ப ஆதிக்கம் கிடையாதுன்னு அவர் சொன்னார்னா அது மக்கள்லாம் சிரிக்க தான் செய்வாங்க. தலைவர் பதவியில் இல்லாவிட்டாலும் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து செயல்படுவேன் என தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக KS அழகிரி பதவியேற்கும் விழாவில் தாம் பங்கேற்க இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருக்கும்போது எப்படி வேகமாக செயல்பட்டேனோ அதை விட இன்னும் பல மடங்கு வேகமாக காங்கிரஸ் வளர்ச்சிக்கு தொடர்ந்து செயல்படுவேன். வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலேயும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு முழுமையாக பாடுபடுவேன். காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய நாட்டுடைய பிரதமராக வருவதற்காகவும் நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன். தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆலோசனையின்படி தொடர்ந்து செயல்படுவேன். உரிய நேரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத 7324 காவல்துறை அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக டிஜிபி தெரிவித்துள்ளார். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத 2,15,000 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தமிழக டிஜிபி சார்பில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் குறித்த காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத 7324 காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் தேதியை குறிப்பிட விசாரணை நீதிமன்றங்களில் தனி பதிவேடுகளை பராமரிக்க வேண்டும் எனவும் டிஜிபி தரப்பில் யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொழிற்சாலைகளை வரவிடாமல் தடுப்பதன் மூலமாக சீனாவின் தூண்டுதலின் பேரில் சில அமைப்புகள் நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்துவதாக இந்து மக்கள் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக நியூஸ்7 தமிழிடம் பேசிய இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் செல்வசுந்தர், தமிழகத்தில் தொழிற்சாலைகளை வளரவிடாமல் தடுக்க சீன தூண்டுதலின் நக்சல் அமைப்புகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்த நக்சல் அமைப்புகள் தொழில் வளர்ச்சிக்கு எதிராக மக்களை மூளை சலவை செய்வதாகவும் அவர் குறை கூறினார். உலக தொழிற்சாலை வளர்ச்சி பாதையில் 2014ஆம் ஆண்டு 142வது இடத்தில் இருந்த இந்த இந்திய தேசம் 2016ஆம் ஆண்டு 136வது இடத்திலும் இப்போ 2018ல் நம்ம 72வது இடத்துல இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இன்னைக்கு கதிராமங்கலமாக இருக்கட்டும், மீத்தேன் எரிவாயு திட்டமாக இருக்கட்டும், 8 வழிச்சாலையாக இருக்கட்டும், இந்த ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், கூடங்குளமாக இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு தொழிற்சாலைகள் வந்தாலும் இந்த நாட்டுடைய வல்லரசு தன்மை குறைப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நக்சல் அமைப்புகள் எல்லா இடத்துக்கும், ஏன் குறிப்பாக இப்போ சொல்ல போனால் தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக மத்திய அரசின் திட்டமான எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூட எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. 72வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த இந்தியா கண்டிப்பான முறையில் இதே மாதிரி எல்லா தொழிற்சாலைக்கும் தடை சொல்லி கொண்டிருந்தார். இன்னும் அதிகபட்சம் 5 வருஷம் கூட வேணாம், இன்னும் 2 வருஷத்திலேயே இந்த இந்தியா 200-250வது இடத்துக்கு பின்தங்கி தள்ளப்படும். நம்முடைய அப்துல் கலாமுடைய கனவான 2020ல் இந்தியா வல்லரசாகும் சொல்லி சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த கனவு நனவாகாத ஒரு சூழ்நிலையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியில் மகளிர் மேம்பாட்டிற்காக சுய உதவி குழுக்களுக்கு பயிற்சி போன்றவற்றால் மாவட்ட வளர்ச்சிக்கு உதவிய ஸ்டெர்லைட் ஆலை தற்போது மூடப்பட்டுள்ளதாகவும் இதனால் சுமார் 50,000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் செல்வசுந்தர் தெரிவித்துள்ளார். நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த ஆலை பூட்டப்பட்டதால 50,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அந்த பகுதியில் உள்ள அங்க உள்ளுக்குள்ள வாகனங்கள் அனுப்பினவங்க எல்லாமே இன்னைக்கு ஒரு நலிவடைந்த சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்துச்சு, பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு இருந்துச்சு.
தையல் பயிற்சி வகுப்புகள்லேருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எதுவுமே நடக்கிறது கிடையாது. இப்போ அரசு மருத்துவமனையில் முழுக்க ஒரு இப்போதைக்கு சூழ்நிலைக்கு பார்த்தா ஒரு 40% கட்டிடங்கள் அந்த ஆலை மூலயமா தான் கட்டப்பட்டிருந்தது. பிரசவ வார்டிலிருந்து குழந்தைகள் நல வார்டுகள் எல்லாமே அவங்களுடைய கண்காணிப்பில் முழுமையான சுகாதாரமான ஒரு இதை உருவாக்கி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ சரியான பராமரிப்பு இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகமும் தமிழக அரசும் இணைந்து மக்களுக்கு எதிராக செயல்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டினார். டெல்லி உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற ஸ்டெர்லைட் ஆலை வழக்கு விசாரணைக்கு பிறகு வைகோ செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக வாதாட தமக்கு 2 நிமிடம் கூட நீதிபதி வழங்கவில்லை என்று தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக எந்த ஒரு அறிக்கையையோ உத்தரவையோ தமிழக அரசு பிறப்பிக்கவில்லை என்றும் ஆலை நிர்வாகத்திற்கு ஆதரவாகவே தமிழக அரசு செயல்படுவதாகவும் வைகோ குற்றம் சாட்டினார். மிகுந்த மனவேதனையோடு தமிழக மக்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாசகார ஸ்டெர்லைட் ஆலையினாலே சுற்றுச்சூழல் கெட்டு ஏராளமானவர்களுடைய நுரையீரல் நோய் வருவதற்கெல்லாம் காரணமான இந்த ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியை இந்த அளவுக்கு பாதுகாத்து வந்தது தமிழ்நாடு அரசுதான் என்பதை தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்களின் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்ற மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நடத்திய போராட்டம் 9 நாட்களுக்கு பின்னர் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் ஜனவரி 22ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் விவரங்களை கல்வியியல் மேலாண்மை தகவல் மைய இணையதளத்தில் பதிவேற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த நடவடிக்கையால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு பறிபோகக்கூடும் என ஆசிரியர்கள் அச்சத்தில் உள்ளனர். இதனிடையே தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கைகள் மற்றும் தற்காலிக பணி நீக்கம் போன்றவற்றை திரும்ப பெற வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் நடைபெற்ற தென் மாநில டிஜிபிக்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை அமைதியாக நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. ஆந்திர மாநில டிஜிபி ஆர்.பி. தாக்கூர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக டிஜிபி ராஜேந்திரன் உள்ளிட்ட தென் மாநில டிஜிபிக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக டிஜிபி ராஜேந்திரன், நாடாளுமன்ற தேர்தலை அமைதியாக நடத்துவது, தேர்தலில் மது, பணம் போன்றவை வழங்கப்படுவதை தடுப்பது போன்ற நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். நக்சல் ஊடுருவலை தடுப்பதற்கு மாநிலங்கள் இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது மற்றும் கடலோர பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக ராஜேந்திரன் தெரிவித்தார்.